என் வெற்றி வாக்கை பலிக்கச் செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையை, இப்பொழுது நான் சொல்லும் வாக்கானது 100% பலிக்கும் பார். உன்னை இப்பொழுது அளவைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம் என்று ஒருவர் நினைத்து கொண்டிருக்கும் ஆட்டத்தை அடக்க ஒடுக்க நான் வந்து விட்டேன். இந்த வாராகி உன்னருகில் இருக்கும்போது உன் மனதின் வழிகளை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா? என் பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருவர் உன்னை சுற்றி நின்று கொண்டு உனக்கு நன்மையை நடக்கக்கூடாது என்று அவர்கள் தீமையை விளைவிப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் தேடி தேடி கண்டுபிடித்து செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆனால் இந்த வாராகி சொல்லும் சொல்லில் இருந்து பின்வாங்க போவதே கிடையாது. நான் உனக்கு ஜெயிப்பேன் என்று தானே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அந்த வாக்குறுதியை ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். எத்துணை காலங்கள் தான் சோதனையும் வேதனையும் எனக்கு என்ற நிலை மாறி உன் வாழ்க்கைக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த வாராகி நான் வந்து விட்டேன். உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு. ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். அவர்களுக்கு என்ன தெரியும் என் பிள்ளையை பற்றி? நீ மற்றவர்கள் தீமையை செய்தாலும் நல்லது மட்டும்தான் அவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் சேர்த்துதான் என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி தங்க பிள்ளையே விட்டு விடுவேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை நான் அறிந்துவிட்டு அதற்கு ஏற்ற சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி தரதான் வந்து இருக்கின்றேன். எத்துணை சோதனைகளும் வேதனைகளும் உன்னை சுற்றி இங்கு இருந்து கொண்டாலும் அதற்கெல்லாம் அந்த முக்கிய காரணம் உன் எதிராளியாகத்தான் இருப்பார். அவரை சில சமயத்தில் நீ நம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றதே. நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மனம் கலங்கி நின்று போய்கொண்டு இருக்கின்றாய். உன் மனதின் கலக்கத்திற்கெல்லாம் நான் விடை கொடுக்கத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடையாது. வெற்றிக்கான பாதையை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது உன் மனதின் வழியை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா? எல்லாவற்றையும் அவரிடமிருந்து காப்பாற்றி வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்த நான் வந்து இருக்கும் போது உன் மனதின் வழியை நான் இங்கு புரிந்து கொண்டு உனக்கு வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அவர்கள் ஆடிவிட்ட நிலை ஓய்ந்து விட்டது. இனி உன் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அமைதியாகத்தான் இப்படியே நீ இருந்து கொண்டு இருப்பாய் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். உனக்கெல்லாம் யார் உதவி செய்ய வருவார் என்று அவர்கள் உன்னிடமே கேள்வி கேட்டதும் உண்டு. இதோ யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் இந்த வாராகி உன்னை நோக்கி வந்து இந்த செல்ல பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை உணர்த்த வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு போராடு என் தங்கமே. உன் முடிவை நான் என் முடிவாக எடுத்துக்கொண்டு இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி வெற்றி செய்தி மட்டும்தான் கேட்கப் போகிறாய். உன் எதிராளிகள் நாட்டம் அடங்கப் போகிறது. உனக்கா சுபகாரியத்தை நடக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்கிறேன் என்பதை பொறுத்திருந்து மட்டும் பார். அவர்களுக்கு சுபகாரியத்தை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் தக்க பதிலடியும் உனக்கான வெற்றியாகத்தான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். நீ எந்த ஒன்றிற்காக காத்திருந்தாயோ அந்த ஒன்றை உன்னிடத்தில் தரச் செய்து இப்பொழுது நம்பிக்கை தரும் விஷயமாக நான் நல்லதை நடத்த தரப்போகிறேன். தாயின் அடியில் இனி பெருமகிழ்ச்சி தான் நீ அடையப் போகிறாய். நீ மனதில் என்ன நினைத்தாயோ, எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ அந்த மிகப்பெரிய ஆசையை பலிக்கச் செய்வதற்கு நான் வந்து விட்டேன். உன் பிரியமானவரின் மூலம், நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் அந்த தூண்டுதலை தூண்டச் செய்து உனக்கான வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகிறேன். எத்தனைய நாட்களாகவோ நீ அங்கு சலிப்புத்தன்மையோடு இருந்தாய். இதுவெல்லாம் வாழ்க்கையா என்று நினைத்தாய். கடந்து வந்த பாதையை நினைத்து கசப்பான அனுபவங்கள் மட்டும்தானே இருக்கின்றது என்று நினைத்தாய். என் தங்கமே, அந்த பயணங்கள் எல்லாம் உனக்கானது இனி கிடையாது. அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உனக்கு பாடங்களை நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு கற்று தந்து விட்டது. இனி வருகின்ற வாழ்க்கையின் பயணம் உனக்கு மகிழ்ச்சியை தர காத்திருக்கின்றது. இந்த அன்னையின் உதவியாக நீ அதை பெறத்தான் போகிறாய். என் பிள்ளைகள் எதை நோக்கி
நோக்கி பயணித்தார்களோ அந்த பயணத்தில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார்கள். உன்னையே நீ தரக்குறைவாக மதிப்பிட்டு நீ ஏளனம் செய்ய வேண்டாம். உன் மதிப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் செல்ல பிள்ளைகளின் மதிப்பை அறிந்து கொண்டுதான் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கானதை உனக்கென்று தருவதற்காக நான் வந்து விட்டேன். மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அவர்கள் என்னை முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், இவர்கள் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் சொல்லி கொண்டிருப்பதை நீ காதில் வாங்கிக் கொள்கிறாய். ஆனால் எப்பொழுதும் என் பிள்ளைகளின் நலனில் நான் அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பேச்சை என் தங்க பிள்ளையே நீ கேட்டும் கேட்காமலும் சென்று விடுகிறாய். என் முன்னே வந்து நிற்கும் போது அம்மா இது நடக்கும் என்று நீயாகவே சொல்கிறாய். என்னை சிறிது தூரம் கடந்த பிறகு இது நடக்குமா என்ற சந்தேகம் வருகிறது. அப்படி என்றால் என் உருவத்தை நீ நிலையாக உன் மனதில் வைக்கவில்லை என்றுதானே அர்த்தம். என் நாமத்தை நீ எப்பொழுதும் ஜெபிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். யார் என்னமும் சொல்லிவிட்டு போகட்டும், உன் முதுகுக்கு பின்னால் கூட குத்திவிட்டு போகட்டும். போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் முடிவை எடுப்பதற்கு நீ தயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சற்றென்று உனக்கான முடிவினை தருவதற்கு இந்த வாராகி என்னை நான் உனக்கான உதவிகளை செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது அது உன் நேசிக்கும் ஒருவரின் மூலம் நடத்தி தரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவரும் எனக்கானவரா என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் எழுந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் நேரடியாக ஏன் வரவில்லை தெரியுமா? தெரியாத சில உருவத்தில் வந்து உன் மனதை குழப்பிக் கொண்டு இருப்பதை விட உன் மனதை அறிந்து கொண்டும் உன் மீது உண்மையாக அக்கறையும் அன்பாகவும் வைத்துக் கொள்கின்ற ஒருவரின் மூலம் உனக்கான விஷயங்களை சொல்லும் போது நீ அதை நம்புவாய் அல்லவா? அதனால் அத்தான் நான் அவரின் மூலம் உனக்கான செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஏற்ற இரக்கத்தை பார்த்துதான் ஆக வேண்டும் கண்ணின்மணியே. அது காலத்தின் கட்டாயம். நான் படியே ஏறாமல் எனக்கான விஷயத்தை எப்படி அடைய முடியும் என்று நினைக்கின்றாய்? நீ ஏறாமலே உன் வாழ்க்கையில் உன் இலக்கை அடைய முடியாது அல்லவா? இதோ வந்துவிடு, நான் அழைத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு திருப்பத்திலும் இந்த அன்னையின் அருளும் ஆசையும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். நன்மை தீமை இரண்டும் கலந்ததுதானே இந்த வாழ்க்கை. அதை நீ எப்பொழுதும் உணர்ந்து விட்டாலே போதும். நிச்சயமாக உன் வெற்றி உன்னை தேடி தானாகவே வரும். ஒரு சில சமயத்தில் நாம் கேட்டது கிடைக்கும், இன்னும் சில சமயத்தில் நாம் கேட்டது கிடைக்காமல் கூட இருக்கலாம். அதற்காக இவ்வளவுதானா, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாகும்? எது உன் நலனுக்கு அக்கறை உள்ளதோ, எது உனக்கு தேவையானதோ அதை தருவதற்கு நிச்சயம் இந்த வராகி தாய் தவற மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றிக்கான இந்த தருணத்தில் வெற்றி விளிம்பில் இருக்கும் என் பிள்ளையே, நான் வெற்றி கிரீடத்தோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். மனதில் தயக்கமின்றி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் மகிழ்ச்சியினை வரவேற்க நீ தயாராக இரு. நீ எத்தனை சோகங்களையும் எண்ணல்களையும் அங்கு கடந்து வந்து இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். அத்தனையும் தாண்டி இனி என் பிள்ளைகளின் வைராக்கியம் ஜெயிக்கப் போகிறது. இனி என் பிள்ளைகளின் வைராக்கியத்தில் நானும் பங்கெடுத்து உன் பிடிவாதத்தை ஜெயிக்க வைத்து விட்டேன். நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் பார். எந்த ஒன்றிற்காக இவ்வளவு காலம் அழுது புரண்டு கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேர காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். உன் மனதின் மகிழ்ச்சியை நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது யாருமே இல்லையே என்று வருந்தாதே. உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டுத்தான், உன் எதிராளியை அடக்கி ஒடுக்கி வைத்து விட்டுதான் இப்பொழுது உனக்கு நம்பிக்கை தரும் விஷயங்களை நடத்தி தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். இனி நடக்கப் போகும் என் நாட்டத்தை களைகட்ட போவதை நீ பார்க்க போகிறாய். எத்துணை காலத்திற்கு தான் என்று நினைத்த விஷயத்தை
ஒரு கண நேர முடிவுக்குள் மாற்றியமைத்து உனக்கான வாழ்க்கையின் பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். என் தாய் எப்பொழுதும் என்னை காப்பாற்றத்தான் வருவாள் என்பதில் உறுதியாக இருந்தாய். அந்த உறுதியான விஷயத்தை தீர்க்கமான நம்பிக்கையோடு நிறைவேற்றி உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வந்து விட்டேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன் துரோகிகளும் இங்கு ஆடி ஓடி ஒடுங்கும் நிலை வந்து விட்டது. இனி எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த ஒரு தருணம் உன் வாழ்வில் பூ பூக்கும் மலர போகிறது. அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வெற்றி உனதாக நீ ஏற்றுக்கொள். மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு. ஓம் வராகி தாயே போற்றி.